வணக்கம். தமிழ்நாட்டுல கீழடின்னு ஒரு கிராமம். அங்க பூமிக்கடியில ஒரு பெரிய மர்மமே புதைஞ்சிருந்தது. அது வெறும் பழைய சாமான்கள் இல்லைங்க, நம்ம வரலாற்றையே மொத்தமா மாத்தி எழுதக்கூடிய ஒரு பெரிய நாகரிகத்தோட கதை. வாங்க அந்த ரகசியத்தை நாம சேர்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம ஸ்கூல்ல படிச்ச வரலாறு, இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த ஹிஸ்டரி, திடீர்னு ஒரே ஒரு கண்டுபிடிப்பால மொத்தமா கேள்விக்குறியானா எப்படி இருக்கும்? கீழடி அதுதாங்க பண்ணியிருக்கு. சரி, முதல்ல இந்த புதையுண்ட நகர ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். வைகை நதிக்கரையில இந்த பிரம்மாண்டமான நகரத்தோட கதை எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாமே ஆரம்பிச்சது நம்ம வைகை நதிக்கரையில தாங்க. ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல தோண்ட ஆரம்பிச்சப்போ இது ஏதோ ஒரு சின்ன கிராமமா இருக்கும் தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க தோண்ட தோண்ட உள்ள இருந்து வெறும் வீடுகள் மட்டும் வரல, பூமிக்கு அடியில ஒரு பெரிய நகரமே தூங்கிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அடுத்ததா மண்ணிலிருந்து கிடைச்ச தடயங்களை பத்தி பார்ப்போம். இது எப்படின்னா ஒரு பெரிய டிடெக்டிவ் கதை மாதிரி. கீழடியில கிடைச்ச ஒவ்வொரு பொருளுமே ஒரு பெரிய புதிரை விடுவிக்கிற க்ளோ மாதிரி ஒவ்வொரு கதையா சொல்ல ஆரம்பிச்சது. அங்க கிடைச்ச ஆதாரங்கள்ல 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, ரொம்ப சூப்பரா கட்டின செங்கல் வீடுகள். 2, ரொம்ப அட்வான்ஸ்டான வடிகால் அமைப்புகள். 3வது, இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம், தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்த பானை ஓடுகள். இதெல்லாம் சாதாரண விஷயங்களே இல்ல, இது ஒரு நல்ல வளர்ந்த படிச்ச சமூகம் அங்க வாழ்ந்துக்கிறதுக்கான ஒரு உறுதியான ஆதாரம். சுட்ட செங்கலை வச்சு வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அது எதை காட்டுதுன்னா அவங்க ஒரு இடத்துல நிரந்தரமா நல்லா பிளான் பண்ணி ஒரு நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இது ஏதோ கொஞ்ச நாளைக்கு தங்குற இடம் இல்ல, ஒரு பக்கா பெர்மனன்ட் சிட்டி. அவங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ்லாம் இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு வீட்ல இருந்தும் கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு அவ்வளோ நேர்த்தியா வடிகால் அமைப்பு அமைச்சிருக்காங்க. இது பப்ளிக் ஹெல்த் மேல அவங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய நகரங்களுக்கு ஈக்குவலா பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சது. அதுதான் அந்த பானை ஓடுகள்ல இருந்த எழுத்துக்கள். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்க வெறும் பில்டிங் கட்ட தெரிஞ்சவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கு. அதாவது அவங்க ஒரு படிச்ச சமூகம். இதுதாங்க ஒரு நாகரிகத்தோட உச்சகட்ட அடையாளம். அடுத்தது அந்த 2600 வருஷ வெளிப்பாடு. சரி, இவ்ளோ சூப்பரான ஒரு நாகரிகம் இருந்ததெல்லாம் ஓகே, ஆனா அது எப்போ இருந்துச்சு, அதோட வயசு என்ன? இதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கொஸ்டின். இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் இந்தியாவோட வரலாற்றையே மாத்தப் போகுது. இந்த கட்டிடங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் எவ்வளவு பழசு, இத சும்மா அந்தாதுல சொல்ல முடியாது இல்லையா? அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணும். இங்க தான் கார்பன் டேட்டிங்னு ஒரு டெக்னாலஜி உதவிக்கு வருது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பழைய பொருள்ல இருக்கிற கார்பன் 14 ஒரு விஷயத்தை வச்சு அதோட வயசை துல்லியமா கண்டுபிடிக்கிற ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இது. ரிசல்ட் வந்தப்ப ரிசர்ச்சர்ஸுக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சு. சயின்ஸ் சொன்ன பதில் 2600 வருஷம். ஆமாங்க, கீழடி நாகரிகம் 2600 வருஷத்துக்கும் மேல பழமையானது. கடைசியா வரலாறு எப்படி திருத்தி எழுதப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். இந்த 2600ங்கிற ஒரே ஒரு நம்பர் இந்தியாவோட ஹிஸ்டரி புக்கையே மாத்தி எழுதிருச்சு. அதோட இம்பாக்ட் என்ன தெரியுமா? இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இத்தனை நாளா இந்தியாவோட ரொம்ப பழமையான நகர நாகரிகம்லாம் கங்கை நதிக்கரையில தான் இருந்துச்சுன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கீழடி அந்த மொத்த கதையையும் மாத்திடுச்சு. கங்கை சமவெளி நாகரிகம் இருந்த அதே காலத்துல இங்க தென்னிந்தியாவில வைகை நதிக்கரையிலையும் ஒரு பிரம்மாண்டமான நகர நாகரிகம் செழிப்பா வளர்ந்திருக்கு. இது ஏதோ நம்ம ஊர்ல கிடைச்ச ஒரு சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க. இதோட முக்கியத்துவத்தை எப்படி சொல்றாங்கன்னா, இது இந்திய வரலாற்றையே மாத்தி எழுதுற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ கீழடி நமக்கு சொல்ற கடைசி மெசேஜ் இதுதாங்க. தென்னிந்தியாவுல 2600 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா பிளான் பண்ணன, ரொம்ப சுத்தமான, எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு சூப்பர் அட்வான்ஸ்டு சிட்டி அதோட உச்சகட்ட வளர்ச்சியில இருந்திருக்கு. கீழடிங்கிறது ஒரு ஆரம்பம்தான். இந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்பே இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னா, நம்ம மண்ணுக்கடியில இன்னும் வெளியே வராம எத்தனையோ வரலாறுகளும் நாகரிகங்களும் நமக்காக காத்திருத்திருக்குமோ. யோசிச்சு பாருங்க,